அனுப்புநரி கிராமத்தின் புதைந்த ரகசியம். அமைதியான அனுப்புநரி கிராமத்தின் பரந்த தோற்றம் அசைந்து ஆடும் தென்னை மரங்களுடன் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அங்கே இருக்கும் ஆலயத்தின் சிதைந்த பகுதிகளை ஆராய்ச்சி செய்ய இக்கதையின் நாயகன் தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ஆர்.ஜே. ராஜ் வருகிறார். தன் தொல்லியல் உடையில் கையில் ஒரு சுடுமண் ஓட்டை எடுக்கிறார். குழப்பமான முகத்துடன் அவர் ஊன்றி பார்க்கிறார். அங்கே இருக்கும் பெரியலர்கள் அந்த ஊரின் இரகசியத்தைச் சொல்கிறார்கள். ஆனால் அதை ஏற்க மறுத்த அவர் இறுதியில் அதை பார்த்து வியந்து போனார். ஆர்.ஜே. ராஜ் தன் கண்டுபிடிப்பின் ஒரு பகுதியை பார்க்கிறார். திடீரென ஒரு கண்டுபிடிப்பின் ஒளி வீசுகிறது. அவரது குழுவுடன் தீவிரமாக தேடும்போது மண்ணுக்குள் திறக்கும் கதவை பார்க்கிறார். அதற்குள் படிக்கட்டுகளும் உள்ளதை காண்கிறார். பிறகு மெதுவாக உள்ளே இறங்குகிறார். கீழே ஒரு சுரங்கம் உள்ளது. ராஜின் முகத்தில் பயமும் அதே சமயம் ஆர்வமும் தெரிகிறது. ராஜ் டார்ச் ஒளியுடன் சுரங்கப்பாதையில் மெதுவாக நடந்து செல்கிறார். சுவர் முழுவதும் விசித்திரமான சிந்து சமவெளி குறியீடுகள் வரையப்பட்டிருந்தது. அவருக்கு மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நிலத்தடி நகரத்தையும் சிந்து சமவெளி குறியீடுகளையும் பார்த்து புரியாமையிலிருந்தார் ராஜ். அங்கு இன்னும் ஒளிரும் வினோத கற்கள் மின்னுகின்றது. ராஜ் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார். அங்கே ராஜுக்கு ஒரு கல்வெட்டு தெரிந்தது. அவர் தன் கருவிகளை வைத்து அந்த கல்வெட்டை சுத்தம் செய்கிறார். கல்வெட்டில் இருக்கும் மொழியை ராஜின் கண்கள் படித்து புரிந்து கொள்கிறது. ராஜின் முகத்தில் வியப்பு, அதிர்ச்சி மற்றும் உணர்ச்சி பெருக்கு வந்து செல்கிறது. நாங்கள் நட்சத்திர உலகிலிருந்து வந்தவர்கள் என்று கூச்சலிடுகிறார். அது மட்டுமில்லாமல் மிரட்டும் எதிர்காலமும் ராஜின் பொறுப்புகளும் அந்த கல்வெட்டை தொட்டவுடன் ராஜின் கண்கள் உறுதியுடன் பிரகாசிக்கத் தொடங்குகிறது. அவர் அதிலிருந்து கையை எடுத்துவிட்டு கதவு ஏதேனும் இருக்கிறதா என்று சுற்றிலும் தேடுகிறார். ஆனால் அவரது ஆச்சரியம் குறையவில்லை. முதலில் பார்த்த கல்வெட்டிலிருந்து ஒளி வருவதை கவனித்த அவருக்கு அது என்னவென்று புரியவில்லை. பின்னர் அவர் வேறொரு கல்வெட்டில் கை வைத்து சுழற்றுகிறார். அவர் கை வைத்தவுடன் அவரது கண்கள் பிரகாசமாக ஒளிர்கின்றன. அந்த கல்வெட்டை பார்க்கும்போது அனுப்புநரியின் எதிர்காலத்தை காண்கிறார். அதில் வானத்திலிருந்து நெருப்பு வருவது போல ஒரு பெரிய பேரழிவு காட்சியின் சித்திரம் தெரிகிறது. கிராமத்திற்கு வரவிருக்கும் ஆபத்தை எவ்வாறு சரிசெய்தார், மக்களை எவ்வாறு காப்பாற்றப் போகிறார் மற்றும் அந்த புதையல்களை என்ன செய்தார் என்பதை அடுத்த வீடியோவில் காணலாம். இதுபோன்ற வீடியோக்கள் பார்க்க லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.